கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகுவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையால் இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த புதிய வருடத்தை நன்மையால் முடிசூட்டி அவருடைய பாதையிலே நம்மை நடத்துவாராக. இந்த புதிய வருடத்தின் தொடக்கத்திலேயே பாவத்தை குறித்ததான சில காரியங்களை வேதத்தின் மூலம் அறிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த காரியங்கள் பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் இந்த பதிவில் பாவம் என்றால் என்ன, எவைகளெல்லாம் பாவம், பாவத்தின் விளைவுகள் என்ன, மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கும், நாம் பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, பாவம் என்றால் என்ன? பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பது பாவம். அதே போல தேவன் நம்மேல் வைத்த திட்டத்தை நிறைவேற்றாமல் இருப்பதும் பாவம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்படியாக ஆண்டவர் செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்வதுமே பாவமாகும். இது மட்டுமல்ல, இன்னும் எவைகளெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களையுமே இந்த 3 விதமான பாவங்களுக்குள் அடங்கிவிடும். நாம் செய்யும் ஒவ்வொரு பாவங்களுமே இந்த 3 விதமான பாவங்களுள் ஏதோ ஒரு பாவமாகத்தான் காணப்படும். இந்த 3 விதமான பாவங்களுமே நம் சிந்தனையில் தோன்றி மாம்சத்தின் கிரியைகளாகவே வெளிப்படுகின்றன. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை போன்ற பாவங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை அறியாமலேயே நம் வாழ்க்கையில் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள் போன்ற பாவங்கள் காணப்படுகின்றன. அநேக நேரங்களில் நாம் இவைகளை பாவம் என்றே நினைப்பதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. எனவே இந்த பாவங்களில் ஒன்று கூட நம் வாழ்க்கையில் காணப்படாமல் கர்த்தருக்குள் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். இப்படி வேதாகமத்திலே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் போது அநேக இடங்களிலே லிஸ்டட் சின்ஸ், அதாவது வகைப்படுத்தப்பட்ட பாவங்களை பார்க்க முடியும். உதாரணமாக, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 17 வரை உள்ள வசனங்கள், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் முழுவதும், மார்க் 7ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்கள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வரை உள்ள வசனங்கள், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8 மற்றும் 27ஆம் வசனங்கள். இந்த வேத பகுதியில் எடுத்து வாசித்து பாருங்கள். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களுமே பாவம்தான். இது மாத்திரமல்ல, வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது முன்பே நாம் பார்த்தபடி தேவன் நம்மை செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்வதும் பாவம்தான். இப்பொழுது எவைகளெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை பார்த்து அறிந்து கொண்டோம் அல்லவா? பிரியமானவர்களே, இப்பொழுது பாவம் செய்வதால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு பெண் கர்ப்பம் தரித்தவுடனே குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. அந்த குழந்தை கருவிலே வளர்வதற்கான கால அவகாசம் தேவை. அந்த குறிப்பிட்ட மாதங்கள் முடிந்த பின்புதான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். அதே போலதான் பாவம் நம் சிந்தனையிலே உருவாகுகிறது. நாம் சிந்தித்த அல்லது நம் எண்ணங்களிலே நினைத்த பாவத்தை செய்யும்படி நம் சரீரத்தால் தூண்டப்பட்டு சிந்தித்த பாவத்தை செய்து விடுகிறோம்.
இப்படி தொடர்ந்து பாவத்தை செய்து செய்து அந்த பாவத்துக்கு அடிமைகளாய் மாறும்போது எப்படி தாயின் வயிற்றிலே உருவான கரு குறிப்பிட்ட மாதங்கள் முடிந்த பின்பு குழந்தையாய் பிறக்கிறதோ, அப்படியே நாம் தொடர்ந்து செய்கிற பாவமும் நாள் ஒன்று வரும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அது நித்திய மரணமாய் இருக்கும். எனவேதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படியாக சொல்கிறார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பாவத்தை செய்வதற்கான உணர்வு அல்லது தூண்டுதல் நம் சிந்தனையிலே வந்தவுடன் உடனே நம் சிந்தனையை தடை செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு உயரமான மாடியிலிருந்து கீழே குதித்தால் மரித்து போவோம் அல்லது காயப்பட்டு விடுவோம் என்று தெரிந்திருக்கின்ற நாம் அந்த உயரமான மாடியிலிருந்து குதிக்க மாட்டோம் அல்லவா? அதே போலதான் பாவத்தின் விளைவு நித்திய மரணம் என்பதை அறிந்திருக்கின்ற நாம் பாவத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் நம் சிந்தனையிலே வந்தவுடனே அந்த பாவத்தை செய்து விடாமல் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனையையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும். நாம் தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். நாம் தான் நம் சரீரத்தை அடக்கி ஆள வேண்டும். சரீரம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. இப்படி செய்ய நாம் கவனமாய் இருந்தால் மட்டும்தான் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அடுத்தபடியாக ரோமர் புஸ்தகம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:4 வாசிக்கும்போது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நீதிமொழிகள் 29:1 வாசிக்கும்போது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று. பிரியமானவர்களே, பாவம் என்று தெரிந்தே அந்த பாவத்தை மறுபடியும் செய்து கொண்டே இருந்தால் சடுதியிலே ஒரு நாள் தேவனுடைய கிருபையை இழந்து நாசமடைந்து போய்விடுவோம். பின்பு வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிக்கும் போது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும். பிரியமானவர்களே, யார் இந்த அருவருப்பானவர்கள்? வேதாகமத்தை எடுத்து மறக்காமல் வாசித்து பாருங்கள். லேவியராகமம் 20 முழுவதையும் வாசியுங்கள். பின்பு ரோமர் 1 26, 27 மற்றும் 1 கொரிந்தியர் 6 9, 10 சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை செய்கிறவர்கள்தான் அருவருப்பானவர்கள். இவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். பின்பு கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வாசிக்கிறோம். பார்த்தீர்களா அன்பானவர்களே, பாவத்தின் விளைவு எத்தனை பயங்கரமானதென்று. எனவே குமாரனுடைய நியாய தீர்ப்புக்கு அஞ்சி பயந்தாவது பாவத்தை விட்டு விலகி ஓடுவோமாக. சரி, மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 26, 27 வாசிக்கும் போது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இப்படி ஆவியிலே மறுபடியும் பிறந்த நாம் மனப்பூர்வமாய் பாவத்தை மறுபடியும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோமானால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்படி துணிகரமாய் பாவத்தை செய்தால் நாம் கர்த்தரை நிந்திக்கிறவர்களாய் இருப்போம். பின்பு நம்மை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியமாய் போய்விடும். முடிவிலே தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகி நித்திய நரகத்திலே தள்ளப்படுவோம். எனவே பிரியமானவர்களே, துணிகரமான பாவத்துக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஏன் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? பரிசுத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4 மற்றும் 7 வாசிக்கும் போது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். லேவியராகமம் 19 2 வாசிக்கும் போது, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 11 வாசிக்கும் போது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 14 வாசிக்கும் போது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வாசிக்கிறோம்.
எனவே பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அவருடைய உறவிலே, அவருடைய ஐக்கியத்திலே வாழ முடியும். அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முடிவிலே மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டிகளாய் மாறி மத்திய ஆகாயத்திலே மணவாளனை சந்தித்து இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்க முடியும். எனவேதான் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இதுவரைக்கும் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொண்டோம் என்பதற்கான ஒரு ரீகேப். முதலாவதாக, தேவன் செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்வதும் பாவமாகும். இரண்டாவதாக, சிந்தனையிலே தோன்றுகின்ற காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகளாய் வெளிப்படுகின்றன. இவைகள் அனைத்துமே பாவம்தான். மூன்றாவதாக, பாவத்தின் சம்பளம் மரணம், நியாய தீர்ப்பிலே நித்திய நரகம். நான்காவதாக, நாம் துணிகரமாய் மறுபடியும் பாவம் செய்தால் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவரை நிந்திக்கிறவர்களாய் இருப்போம். ஐந்தாவதாக, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்பவைகளை பார்த்து தெரிந்து கொண்டோம். சரி, இனி பாவத்தை ஜெயித்தால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும் என்பதை நன்றாய் புரிந்து கொண்டோம் அல்லவா? நாம் அடுத்த பதிவில் பாவத்தை எப்படி ஜெயிப்பது, அதற்கான வழிகள் என்ன என்பதை பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.